குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டீசர் இந்த படங்களுடைய காப்பியா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த நிலையில் இன்னைக்கு படக்குழு தரப்பில் இந்த படத்துடைய மிரட்டலான டீசரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் திரிஷா அஜித்துக்கு பேராக நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி பேனிந்திய படமாக தேட்டரில் வெளியாக போகுது. இந்த இன்னைக்கு இந்த படத்தோடைய டீசரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரில் அஜித் அவர்கள் குட் பேட் அக்லின்னு 3 தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாதிரி பல இடங்களில் காட்டுறாங்க. அதில் பில்லா ரோலில் பில்லா கேரக்டரை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அது மாசாக இருந்தாலும் அந்த இடத்துல அஜித் ஃபேஸை டீஜிங் பண்ணது அப்படியே தெரியுது. அதே போல் அஜித் அவர்களுடைய 64வது படமாக இந்த படம் இருக்கிறதுனால மகாராஷ்டிரா 05 AK63 அப்படின்னு ஒரு இடத்துல காட்டுறாங்க. அதே போல் அஜித் அவர்களுடைய வாலி படத்தோடைய முக்கியமான சீனை ரீக்ரியேட் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய ரெட் படத்தோடைய ரீக்ரியேஷனும் இந்த டீசரில் காட்டுறாங்க. அஜித் அவர்களுடைய பில்லா படத்தோடைய அந்த மாசான வாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு பாட்டில் ஆளுமா டோலுமா ஸ்டெப்பையும் அஜித் அவர்கள் போடுறாங்க. அதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதை விட தலைவன் டான்லி சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் இந்த படத்தில் இருக்கிறத டீசரில் காட்டியிருக்காங்க. ஸோ அது பார்க்க அப்படியே தலைவன் டான்லி கேரக்டர் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜெயிலேருந்து அஜித் அவர்கள் வர்றது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல் விஜயோடைய பிகில் படத்துடைய ஒரு சீனை இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் விஜய் அவர்கள் வேட்டைக்காரன் படத்தில் சாவி கொட்டெல்லாம் ஒன்றாக்கி வில்லனை அடிப்பார். அதே போல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் மோதிரெல்லாம் போட்டு வில்லனை அடிக்கிறதா விஜய் ரசிகர்கள் சொல்லி மீம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் காட்டக்கூடிய ஒவ்வொரு சீனுமே, அதாவது டீசரில் காட்டக்கூடிய ஒவ்வொரு சீனுமே பயங்கர மாசாக இருக்குது. அஜித்துடைய லுக்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருக்குது. அஜித் அவர்கள் ஒரு சில முக்கியமான டைலாக் இந்த படத்தில், அதாவது இந்த டீசரில் பேசியிருக்காரு. அது எல்லாமே செம வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீண்ட வருடத்துக்கு பிறகு அஜித் ரசிகர்கள் எப்படி பார்க்கணும்னு நினச்சாங்களோ அப்படி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒவ்வொரு சீன் பை சீனாக செதுக்கி காட்டியிருக்காரு. அது டீசர்லேயே தெரியுது. இதே போல் படமும் படம் விறுவிறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக அஜித் அவர்கள் கெரியரில் இது ஒரு பெஸ்ட் படமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதை விட அஜித் ரசிகர்கள் இந்த டீசரை பார்த்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அஜித் கெரியரில் ஒரு பெஸ்ட்டு டீசராக இந்த டீசர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்கள் சொல்கிறாங்க. டீசரை பார்க்கும்போது ஒரு பக்கா ஆக்ஷன் பிளாக் நிறைந்த ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் இருக்க போகுது. அதுவும் அஜித் ஸ்டைலில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல் இந்த டீசர் கடைசியில் ஏகே அஜித்குமார்னு வர அந்த அனிமேஷன் பார்ட், அதே போல் குட் பேட் அக்லின்னு வரக்கூடிய அந்த அனிமேஷன் பார்ட் எல்லாமே தெரியாக இருக்குது. அதை தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கர மாசாக இருக்கும். ஸோ அஜித் கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு படமாக, அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது டீசராக பார்க்கும்போது தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.